வேத வசனத்திற்கும் மற்ற புஸ்தகங்களில் உள்ள வார்த்தைகளுக்கும் வேறுபாடு உண்டு. பல வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து நாட்டில் ஆன் என்ற ஒரு படிக்காத பெண் இருந்தாள். படிப்பு என்றால் என்னது என்று தெரியாது. ஒரு வீட்டில் வேலைக்காரியாய் இருந்தாள். ஆனால் தேவன் அவளை தம் பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார். தேவனுடைய வரங்கள் அவளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தன. ஆகவே அந்த நாட்டில் உள்ள பெரும் தலைவர்கள் முதல் கொண்டு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தலைவர்கள் முதல் கொண்டு அவளை தேடி வருவார்கள். அவளிடம் ஆலோசனை கேட்பார்கள். ஒரு தடவை ஒருவர் பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையில் தாம்சன் என்ற பிரபு இந்த இடத்திற்கு போனார். லார்ட் தாம்சன் visited this place. அங்கு இப்படி பேசினார். லார்ட் தாம்சன் spoke like that என்றெல்லாம் ஒருவர் படித்துக் கொண்டிருந்தார். இந்த அம்மாளுக்கு தெரிந்த ஒரே லார்டு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் லார்டு லார்டு என்று படித்த உடனே யார் அந்த லார்டு என்று கேட்டார். லார்ட் தாம்சன் தெரியாதா பெரிய பிரபு என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த அம்மாள் சொன்ன, அந்த பேப்பரை என்கிட்ட கொண்டாங்க என்று. அந்த லார்டு என்ற இடத்துல என் கையை வைங்க என்று சொன்னார். தன்னுடைய விரலை அந்த லார்டு என்ற இடத்துல வைக்க கேட்டுக்கொண்டாள். அப்படி அவர் வைத்தார். அப்பொழுது அந்த அம்மாள் சொன்னார்கள், பைபிள்ல லார்டு இருக்கிற இடத்துல வச்சாலே எனக்கு ஒரு உணர்ச்சி வருது, இதுல ஒண்ணுமே வரலையே, இவன் வெறும் மனுஷன் தான் போல இருக்கு. இயேசு சொன்னார் யோவான் 5:39, வேத வசனத்தை தேடி வாசித்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அதுதான் வேத வசனத்திற்கும் மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு. வேத வசனங்கள் இயேசுவை பற்றியே பேசுகின்றன, அவருடைய மகிமையை எடுத்து உரைக்கின்றன. ஆகவே நாம் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய குரலையே கேட்கிறோம். அது நம்மோடு பேசுகிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எத்தனையோ முறை இதே வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தில் சில பகுதிகள் எத்தனையோ முறை நாம் வாசித்ததுதான். ஆனாலும் பாருங்கள், ஒவ்வொரு தடவை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வினோதமான கருத்துக்களை அது நமக்கு தருகிறது. நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி ஒரு குறிப்பிட்ட வசனத்திற்கு தேவன் உயிர் கொடுக்கிறார். அந்த குறிப்பிட்ட வசனம் மாத்திரம் நம்மோடு நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறது. விசுவாசத்தை